வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2024 வினாத்தாள் 1 வினாக்களுக்கு தனித்தனியாக விடை காணும் விளக்கங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது கடினமான வினாக்கள் என்று விமர்சிக்கப்பட்டது. ஆயினும் இவை கடினமான வினாக்கள் இல்லை என்பதை நான் பிள்ளைகளோடு நீண்டகால அனுபவத்தையும் பிள்ளைகளோடு அவர்களை கற்பித்த நீண்டகால அனுபவத்தையும் பல வகையான பரீட்சைத்தாள்களோடையே எந்த நேரமும் மூழ்கி இருந்த அனுபவத்தையும் கொண்டு சொல்கின்றேன். இது உண்மையிலேயே திறமையான மாணவர்கள் அதிதிறமையான மாணவர்களுக்கு தகுதியான பரீட்சைத்தாள். ஆனா ஒரு சில பேப்பர் கேள்வி எனக்கும் டவுட்டாத்தான் இருக்குது. அது நியாயம். ஏனென்றால் 100க்கு 100 எடுக்க சொல்லி நாங்கள் இதில் சொல்வது நியாயம் இல்லை. யாராவது ஒருவர் எடுத்தால் அது அவற்றை திறமை. ஆனா எங்களை பொறுத்தவரையிலே இந்த கேள்விக்கு விடைத்தாளுக்கு விடை விளக்கம் வழங்குகின்ற போது ஒரு கேள்வி 2 கேள்விக்கு விடை விளக்கம் வழங்குவது கஷ்டமாக இருக்கும். சரி, அது கூடி சிலவளை சரியாக அமையலாம். இப்ப 37வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். 9 பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு நிலையில் நிற்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் 3 பிள்ளைகள் வீதம் எடுத்த 4 உருவச் சட்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இப்ப நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. 9 பிள்ளைகள் ஒருவரோடு கைகோர்த்து நிற்கிறார்களாம். அந்த நிலையில அந்த பிள்ளைகளை 4 படம் எடுத்திருக்க 3 பேராக சேர்த்து இப்ப இன்னும் சொல்லப்படுகின்ற 3 பேராக 9 பிள்ளைதான் படம் எடுக்கப்பட்டிருக்கு. 9 பிள்ளைதான் நிக்கணும். ஆனா இந்த படங்கள்ல 12 பிள்ளை போல் காட்சியளிப்பதற்கு காரணம் என்னென்றால் அதாவது 3 பிள்ளையை எடுக்க ஒரு தொங்கல் இருக்கிற பிள்ளை திரும்ப அடுத்த படத்திலே வந்திருக்கின்றது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த முதல் 4 படத்திலையும் ஏதோ 3 பிள்ளைகள் என்ற இடைவெளி 3 தானே இருக்கின்றது. நன்றாக பாருங்க. இதுல 3 இடைவெளிகள் இருக்கின்றது. இந்த 3 இடைவெளிகள்ல அப்ப 3 பிள்ளைகள் 12 பிள்ளையில அடுத்த தடவை படம் எடுக்கிற போதும் அந்த பிள்ளை அந்த படத்துல விழுந்திருக்கின்றது. படத்துல தெளிவாக்கி இருக்கின்றது, தெரிய வந்திருக்கின்றது. அப்ப இதுல கேட்கப்படுறது என்ன? 9 பிள்ளைகளும் நிற்கும் நிலை கிடைக்குமாறு உருவச் சட்டங்கள் வைக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறையாக நிச்சயமாக 2வது விடையே பொருத்தமானது. இப்ப 2வது விடை பொருத்தமானது என்பதை தந்துவிட்டு உங்களுக்கு விடை விளக்கம் தருவது எனக்கு இலகுவாக இருக்கும், உங்களாலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப 2வது ஒழுங்குமுறைதான் சரி என்கின்ற போது இங்க கவனியுங்கோ. இந்த விடை தராவிட்டாலும் கூட நீங்கள் ஊகித்து நல்ல தெளிவாக இந்த விடையை கண்டுகொள்ள முடியும். ஆயினும் உங்களை இலகுவாக விடை காணும் விளக்கம் வழங்குவதற்காக 2வது விடை பொருத்தம் என்கின்றேன். அப்ப 2வது விடையில முதல் பி என்பது இருக்கின்றது. அப்ப இந்த பி என்பது முன்னுக்கு வருகின்றது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது டி என்பது இருக்கின்றது. அப்ப இது அடுத்ததாக வருகின்றது என்று கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப பி என்பது முதலாவதாக வருகின்ற போது நான் அதை வேறு மையில காட்டுறேன் பாருங்க. இந்த 2 பிள்ளைகளும் ஒரு தொங்கலில் நிற்பார்கள். இந்த ஒரு பிள்ளை திரும்ப இந்த டீல முதலாவது பிள்ளையாக இருக்கின்றது. அப்ப நாங்க இத 9 பிள்ளையையும் ஒன்றாக்குவதற்கு இந்த பி படத்தை டி படத்துக்கு மேலே இந்த பிள்ளைய மறைத்து இந்த மறைக்கிறேன் கலரால மறைத்து ஒட்டும் போது இப்ப 2 ஒட்டின எடுத்த 5 பிள்ளை தான் இருக்கின்றார்கள். ஏன் அந்த மறைக்கப்பட்ட பிள்ளை மற்ற படத்திலையும் இருக்கின்றது. இனி அடுத்ததாக டிக்கு அடுத்ததாக டியோடு ஏ சேர்க்கப்படுகின்றது. டியோடு ஏ சேருகின்ற போது இப்ப அந்த 5வது பிள்ளைக்கு பிறகு 6வது பிள்ளையாக இந்த ஏ வரப்போகின்றது. ஆனா அந்த ஏ இங்க இருக்கின்றது 5வது பிள்ளையாக. இப்ப இதுல 1 2 இது 3 அதுல இல்லா போயிட்டு இது 4 இது 5வது பிள்ளை என்பது இதுல வந்தால் இதுல வர தேவையில்லை.
அது மேலே ஒட்டலாம். அப்ப இப்போ இது 6, இது 7, இன்னும் ஒன்று இருக்கின்றது ஒட்டப்பட வேண்டியது சி. இந்த சியை ஒட்டுகின்ற போதோ கவனிங்கோ, இதே முறைப்பாடுதான் 7 வந்து விட்டது. சியை ஒட்டுகின்ற போது இந்த பிள்ளை இல்லாமல் போகின்றது. அப்ப இது 8, இது 9. அப்ப கேள்விக்கான விடை இதுதான். இப்ப சில பெரியவர்களுக்கு இது இடர்பாடு மாறி இருக்கும். ஆனா குழந்தைகளால இதுக்கு விட காணக்கூடிய ஆற்றல், ஏனென்றால் கடந்த கால அரசவரிக்கைதாரர்களை செய்து பழகின குழந்தையால இது சில வேளைகள்ல பல வேளைகள்ல நீங்க பறிக்க பாருங்க, விடையளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கும். நன்று. அடுத்த வினாக்களுக்கும் தொடர்ச்சியாக விடை வழங்குகின்றோம்.